மாணவ நண்பர்களே, வருங்கால அரசு ஊழியர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான வீடியோவை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக், சரியா, நிதி ஆயோக் அமைப்பு என்னென்ன குறியீடுகள் அந்த இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்பானது எந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க, இதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய பதிவுல நம்ம வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், சரிங்களா, இரண்டு அமைப்புகளுக்கும் உள்ள அந்த வேறுபாடுகள் எவை அப்படிங்கிற நம்ம பார்த்திருந்தோம். அதுல இருந்து ஒரு சில கேள்விகளை இப்போ கேட்டுட்டு இன்றைய பதிவிற்கான வீடியோவை நம்ம தொடங்கலாம். சரியா? இன்றைய முதல் கேள்வி, சரிங்களா, நம்பர் 1 கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் யார்? சரியா? இதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. ஏற்கனவே கேட்டிருப்போம், இருந்தாலும் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் யார்? அவர் எத்தனையாவது துணைத் தலைவர்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணைத் தலைவர் மற்றும் சிஇஓ யார்? இது இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்றத்தில் இடம்பெற்றுள்ளவர்கள் யார்? இது மூணாவது கேள்வி. நான்காவது கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பில் உள்ள சிஇஓ, சரியா, தலைமை செயல் அதிகாரியை நியமனம் செய்பவர் யார்? இது நான்காவது கேள்வி வச்சுக்கோமா. ஐந்தாவது கேள்வியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பில் உள்ள சிஇஓ, சரி, தலைமை நிர்வாக அதிகாரிக்கு எதற்கு இணையான அந்த அந்தஸ்து வழங்கப்படும்? இது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யார்? சரியா? திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யார்? அதே சமயத்துல நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணைத் தலைவர் யார்? அதையும் ஆறாவது கேள்வியா பதில சொல்லுங்க. சரிங்களா? இதுக்கு முந்தைய வீடியோவில் இதுல இருந்து 1-2 கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வேறுபாடுகள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கிளியரா புரியும். சரியா? இதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள். இனிமே நம்ம தொடர்ந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கம்மா, இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஆயோக் அமைப்பானது, சரிங்களா, என்னென்ன குறியீடுகள் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க, அதுல எந்த மாநிலம், சரியா, அந்த அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, கடைசியாக இந்த அறிக்கை எப்ப வெளியிடப்பட்டது, இந்த பட்டியலில், ஓகேவா, எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது, எந்த மாநிலம் கடைசி இடங்களில் உள்ளது, இந்த இண்டெக்ஸ் இந்த குறியீட்டுல என்னென்ன அம்சங்களை சேர்த்து மாநிலங்களை தரவரிசைப்படுத்திருக்கிறாங்க, இண்டிசஸ், ஓகேவா, இது எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக தமிழ்நாடு அந்த தரவரிசை பட்டியல்ல எத்தனையாவது இடத்துல இருக்கிறாங்க, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி ஷுவரா கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரியாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் தரவரிசை, சரியா, எஸ்டிஜி இந்தியா குறியீடு, ஓகேவா. எஸ்டிஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எஸ்டிஜி என்னமா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சரியா, நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள். மொத்தம் எத்தனை இலக்குகள்மா? 17 இலக்குகள். சரி, 17 டார்கெட் இருக்கும். அந்த இலக்குகளை நிர்ணயம் பண்ணது யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் சொன்னாங்கம்மா? இதை 2015, சரி, 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு வறுமை ஒழிப்பு, சரிங்களா, பட்டினி இருக்கக்கூடாது, கல்வி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 இலக்குகளை அறிவித்த ஆண்டு 2015. அதற்கான இலக்குகள் மொத்தம் 17. எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. சரியா? அதற்காக உலக நாடுகள் எல்லாமே அந்த எஸ்டிஜி இலக்குகள்ல அந்தந்த மாநிலங்கள், அந்த நாட்டின் மாநிலங்கள், ப்ராவின்சஸ் எல்லாமே என்னென்ன மாதிரி நிலைகள்ல இருக்கிறாங்க அந்த பட்டியலை அவங்கவுங்க நாட்டில் வெளியிடுறாங்க. அந்த வகையில இந்தியாவில் இந்த ஐநாவின் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் யாரு சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் அந்த தரவரிசை வெளியிடுவது யார் தான்? நிதி ஆயோக் அமைப்பு தான். சரியா? சரி, அந்த நிதி ஆயோக் அமைப்பானது முதல் முறையாக முதல் குறியீட்டை வெளியிட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு. சரி, 2018 தான் இந்த எஸ்டிஜி தொடர்பான ஒரு குறியீட்டை நிதி ஆயோக் அமைப்பு முதல் முறையாக வெளியிட்டாங்க. கடைசியாக வெளியிட்டது 2023-24ஆம் ஆண்டிற்கானது. சரி, 2023-24ஆம் ஆண்டிற்கானது. அது எத்தனையாவது குறியீடுமா? 4வது. சரி, 4வது முறையாக இந்த எடிஷனை வெளியிட்டுக்கிறாங்க நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா? சரி, இந்த குறியீடு வெளியிடுவதற்கான முக்கியமான நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்திய மாநிலங்கள் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநா அமைப்பு உருவாக்கிய எஸ்டிஜி குறிக்கோள்கள் மொத்தம் எத்தனை? 17. இந்த 17 இலக்குகளை அடைய எவ்வாறு செயல்படுகின்றன, என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த வறுமை ஒழிப்பது, கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், சரி, அந்த கூட்டு முயற்சி, இப்படி எல்லா விஷயங்களையும் மாநிலங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறாங்க அதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. சரியா? சமீபத்தில் வெளியிடப்பட்டது 4வது அறிக்கை. முதல் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2018. சரி, COVID-19க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? சரி, சமீபத்தில் வெளியிடப்பட்ட அந்த 4வது அறிக்கையின்படி
இதில் முன்னணியில் உள்ள இந்திய மாநிலங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். சரிங்களா, 79 புள்ளிகளை பெற்று உத்தரகாண்ட் மாநிலம் முதலிடம். அதே மாதிரி 79 ஒரு சின்ன பாயிண்ட் வித்தியாசத்துல 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது கேரளா மாநிலம். சரியா, 3ஆம் இடம் யார் வந்திருக்கா பாருங்க, தமிழ்நாடு. ஓகேவா, இது வந்து ஓவராலா பார்க்கும்போது உத்தரகாண்ட் முதலிடம், கேரளா 2ஆம் இடம், தமிழ்நாடு முதலிடம். அப்ப நார்த்ல இருக்கிற உத்தரகாண்ட் டாப்ல இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்க கேரளாவும் தமிழ்நாடும் எப்பவுமே போட்டி போடும்போது பெரும்பாலும் கேரளா டாப்ல இருக்கும், 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கும். அதை கூட நம்ம இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா, உத்தரகாண்ட் முதலிடம், அடுத்து கேரளா 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல இருக்கா தமிழ்நாடு. UKT ஏதோ ஒரு வேர்டை வந்து நீங்க லிங்க் பண்ணிக்கணும். சரியாமா, சரி. இந்த பின்தங்கிய மாநிலங்கள், இந்த நோட்ஸ் வந்துட்டு இது கொஞ்சம் தப்பா இருக்குது, கொஞ்சம் கவனமா இருக்குமா. இந்த பின்தங்கிய மாநிலம் கடைசி 3 இடங்களை பெற்ற மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம். சரியா, 2ஆம் இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம், அடுத்து 3ஆம் இடத்துல நாகாலாந்து. இதை மறக்காம நோட் பண்ணி எழுதிக்கும். சரியாமா, அப்போ 4வது முறையாக வெளியிடப்பட்ட SDG இந்தியா அந்த இலக்கு, ஓகேவா, அந்த தொடர்பான அறிக்கை வெளியிட்டது நிதி ஆயோக் அமைப்பு. அதுல முதல் 3 இடங்களை பெற்ற மாநிலங்கள் உத்தரகாண்ட், கேரளா. 3ஆம் இடத்துல வெண்கல பதக்கத்தை வென்றது யாரு, தமிழ்நாடு. சரிங்களா, வெண்கல பதக்கம். அதே மாதிரி கடைசி இடங்களை பெற்றது பீகார், ஜார்க்கண்ட், நாகாலாந்து. இதை இதை விட்டுறாங்க சார், தெரியாம டைப் மாறி வந்துருமா, இங்க இருக்க கேரளா இங்க மாத்தி வந்துச்சுமா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். சரியா, சரி. அப்படி தமிழ்நாடு பாருங்க, இந்த SDG இலக்குகள்ல, சரியா, வறுமை ஒழிப்பில் அந்த SDG இலக்குகளை முதல் இலக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுமா, நோ பாவர்ட்டி. வறுமை என்ற ஒரு விஷயமே உலக நாடுகள் இருக்கக்கூடாது. அதான் முதல் இலக்கா ஐக்கிய நாடுகள் சபை வச்சிருக்கிறாங்க. அந்த வறுமையை ஒழிப்பதில் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க, 3ஆம் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. ஓவரால பார்க்கும்போது 3ஆம் இடம், வறுமை ஒழிப்பதில் 3ஆம் இடம். சரிங்களா, சரி, முதலிடம். அதே மாதிரி மொத்த இலக்குகள் எவ்வளவு சொன்னோமா, 17 இலக்குகள் சொல்லியிருந்தோம். அந்த 17 இலக்குகள்ல 13 இலக்குகளில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறாங்க, முன்னணி மாநிலங்களில். முன்னணினா டாப்ல கிடையாது, சரியா, நம்பர் 1 கிடையாது, ஒரு டாப் 3க்குள்ள குறைஞ்சபட்சம் இருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ பாருங்கம்மா, SDG இலக்குகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டதுல முதலிடம் உத்தரகாண்ட், கடைசி இடம் பீகார். இதுல ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாடு எத்தனை இடம், 3ஆம் இடம். சரியா, அதே மாதிரி வறுமையை ஒழிப்பதில் முதலிடம். தமிழ்நாட்டுல வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சியின் அடிப்படையில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்த அளவுல பார்க்கும்போது முன்னணியில் இருக்கிறாங்க தமிழ்நாடு. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கம்மா, 2வது முக்கியமான ஒரு குறியீடு பாருங்க, SHI, ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ், மாநில சுகாதார குறியீடு. சரியா, முதல் முறையாக வெளியிடப்பட்ட ஆண்டு 2017ஆம் ஆண்டு, கடைசியாக 5th எடிஷன் 5வது பதிப்பாக வெளியிடப்பட்ட ஆண்டு 2020-21ஆம் ஆண்டு. சரிங்களா, இது எதற்காக இந்த பட்டியல், இந்த தரவரிசை எதற்காக வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில், சரியா, மருந்து சேவையின் தரம், சுகாதார கட்டமைப்பு, மருத்துவ வசதிகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்தல். சரிங்களா, ஒரு மாநிலத்துல மக்களுக்கு தேவையான அந்த மருந்துகள் எப்படி, அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, அதே மாதிரி அங்கு தேவையான சுகாதார கட்டமைப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன வசதிகளும் சிறப்பான முறையில சுத்தமாக தூய்மையாக இருக்குது. ஓகேவா, மருத்துவ வசதிகள், அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிஷன், இது எல்லாமே நல்லா இருந்தாதான் அங்க தரமான சிகிச்சை வழங்கப்படும், அந்த மக்களுக்கும் சுகாதாரம் நல்ல முறையில இருக்கும். சரிங்களா, இந்த அறிக்கை எத்தனை அறிக்கை வெளியிடுறாங்க, 5வது அறிக்கையாக. எல்லாமே யார் தான் வெளியிடுறாங்க, நிதி ஆயோக் அமைப்பு. இந்த பட்டியல முதலிடத்தை பெற்றது பாருங்க கேரளா. சரிங்களா, அப்ப தரமான அந்த மருந்துகள், சிகிச்சை, மருத்துவ முறை உள்ள மாநிலங்கள்ல முதலிடம் கேரளா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிறைய இடங்கள்ல கேரளா டாப்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பின்னாடி யார் வருவா, தமிழ்நாடு. அந்த இடத்துல கேரளா முதலிடம், 2ஆம் இடத்துல தமிழ்நாடு, 3ஆம் இடத்துல தெலுங்கானா. அப்போ ஒரு சுத்தமான அல்லது தூய்மையான அந்த மருத்துவ சேவைகள் வழங்குறதுல முதல் 3 இடங்களை பெற்றதே யாருதான், யாருமா, இந்த 3 மாநிலங்களும் யாரு, தென்னிந்திய மாநிலங்கள். சரி, கேரளா, அப்படியே இந்த சைடுல வந்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா நேரா தெலுங்கானா. சரிங்களா, கேரளா, தமிழ்நாடு, அப்படியே மேல வந்தீங்கன்னா தெலுங்கானா முதல் 3 இடங்களை பெற்றுள்ளது. சரியா, கடைசி இடங்கள் பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இவங்க தான் கடைசி 3 இடங்கள்ல இருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்துட்டு மருந்து சேவையின் தர குறியீடு. ஓகேவா, ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ்ல ஓவரால பார்க்கும்போது இப்போ பாருங்க, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். சரியா, ஒரு 3 விஷயங்கள்ல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரியா, எதெல்லாம் பாத்தீங்கன்னா, 1 IMR, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட், பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம். சரியா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தைகள் இருந்து போயிட்டாங்கன்னா அது வந்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் சொல்லுவாங்க. சரியா,
மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா தாய்மார்கள் இறப்பு விகிதம். சரியா? 1,00,000 பிரசவங்களுக்கு, சரிங்களா, 1,00,000 முறை பிரசவங்கள் நடக்கும் போது அதுல எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா MMR. சரி, இந்த MMR அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 45.5 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கு. எத்தனை பேருக்கு? 100 பிரசவங்களுக்கு 45.5 தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க. சரிங்களா? இது வந்து இந்தியா தமிழ்நாடு லெவல்ல. ஓகேவா? அடுத்து U5MR அப்படின்னா அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட். சரிங்களா? குழந்தை பிறந்த 5 வருஷத்துக்குள்ள, சரியா, 5 வருஷத்துக்குள்ள எத்தனை குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்றது U5MR. இந்த 3 விஷயங்களையும் IMR, MMR, அடுத்து U5MR, இந்த 3லயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவுல எத்தனை இடத்துல இருக்குது? 2ஆம் இடத்தில் உள்ளது. கவனமா இருங்க, இது ஒரு முக்கியமான குறியீடு, விட்டுறக்கூடாது. சரிங்களா? டாப் 3ல இந்தியா எதுலாம் இருக்காங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் போட்டித் தேர்வுல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியாமா? சரி, அடுத்து போலாமா? அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு குறியீடு பாருங்க. தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு. சரியா? அது என்ன சொல்லுவாங்க? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? பொதுவா பழைய காலத்துல ஒருத்தங்க வறுமையில இருக்கிறாங்க, சரியா, பாவர்ட்டியில இருக்காங்க அப்படின்னா எதை வச்சு கணக்கிடுவாங்க? எப்பவுமே எதை சொல்லுவாங்க? இவங்க கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னா எதை சொல்லுவாங்க? இருக்கிற பணம், நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், எந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் இருக்கோ அதை வச்சுதான் சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தேசிய பல பரிமாணங்களில் வறுமையை பல பரிமாணங்கள்ல, சரி, மல்டி டைமென்ஷன்ல கணக்கிடுறாங்க. மல்டி டைமென்ஷனா நமக்கு வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கிறோம், சரிங்களா, சேமிப்பு எவ்வளவு இருக்குது, ஓகேவா, நம்ம எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றோம், இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி, சரிங்களா, இந்த பல விஷயங்கள்ல வறுமை கணக்கீடு முறைக்கு தானே பேரு பல பரிமாண வறுமை குறியீடு. சரிங்களா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து முதல் முறையாக கணக்கிடப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பினால் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2021ல. சரியா? அடுத்து 2வது முறையாக 2023ஆம் ஆண்டு, சரிங்களா, கணக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு சொல்லி பாருங்க. வெறுமனே அதான் நம்ம சொன்னதான், வருமானத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல், வறுமை அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க? இன்கம் தான். ஓகேவா? அப்படி வருமானத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் அவங்களோட கல்வி நிலை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, சரியா, அவங்களோட சுகாதார நிலை, ஹெல்த் எப்படி இருக்குது, அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ், சரியா, மக்களின் வாழ்க்கை தரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், ஞாபகம் இருக்கா? மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவையெல்லாம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், செய்திறன் குறியீட்டு எண், அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். இதெல்லாம் உள்ளடக்கிய வாழ்க்கை தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் வறுமையை கணக்கிடுதல். ஓகேவா? வெறுமனை வருமானம் இல்லாம கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம், இந்த 3ஐயும் சேர்த்து எந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு வறுமையில இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடை யார் வெளியிட்டிருக்கிறா? நிதி ஆயோக் அமைப்பு முதல் முறை வெளியிட்டது 2021, 2வது முறையாக 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்படி அவங்க வெளியிட்ட 2வது அறிக்கையில வறுமை குறைந்த மாநிலம், சரிங்களா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த பாவர்ட்டி ரேஷியோ, ஓகேவா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கேரளா. ஆல்ரெடி சொல்லியாச்சு, கேரளா டாப்ல அல்லது ஏதோ ரேங்க்ல வந்தா பின்னாடி யார் பிடிச்சிட்டு வருவா? பக்கத்துல இருக்க நம்முடைய தமிழ்நாடு. சரிங்களா? தங்க பதக்கத்தை வென்றது கேரளா, வெள்ளி பதக்கத்தை வென்றது யாரு? நம்முடைய தமிழ்நாடு. ஓகேவா? ஓவராலா பார்க்கும்போது கேரளாவில் வசிக்கிற மக்கள் எத்தனை சதவீத மக்கள் மட்டும்தான் அங்க வறுமை நிலையில இருக்கிறாங்க? 0.55, 1% கூட கிடையாது. 100க்கு ஒரு 0.5 மக்கள் மட்டும் தான் அங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்து இந்தியாவிலே வறுமை குறைந்த 2வது மாநிலம் அப்படிங்கிற பெருமையை யார் பெற்றிருக்கிறாங்க? நம்முடைய தமிழ்நாடு. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2.2. சரி, 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மிச்சம் எல்லாரும் பணக்காரா, அப்ப நான் எல்லாம் பணக்காரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. சரிங்களாமா? சரி, பாருங்க, இது வறுமை விகிதம் குறைந்த மாநிலங்கள். கேரளா நம்பர் 1, நம்பர் 2 தமிழ்நாடு. வறுமை விகிதம் அதிகம் உள்ளது எங்க வந்துட்டு வறுமை விகிதம் அதிக அளவுல இருக்குது? அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வறுமை அப்படின்னால டக்குன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய மாநிலம் பீகார். சரியா? 33%, கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு மக்கள் எங்க ஏழை மக்களா இருக்கிறாங்க? பீகார் மாநிலத்துல முதலிடம். 2வது உங்க டோனி, MS டோனி இருக்கிறார்ல, அவரோட மாநிலம் தான் 2ஆம் இடத்துல இருக்குது. 28% மக்கள் அங்க வறுமையில இருக்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் மிஸ். இப்ப கூட IPL மேட்ச் போயிட்டு இருக்குது. கடைசி இடம், கடைசிக்கு முந்தின இடம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இங்க கடைசி இடம் பீகார், கடைசிக்கு முந்தின இடத்துல யார் இருக்கா? ஜார்க்கண்ட் இருக்கிறாங்க. IPL ரேங்க் லிஸ்ட்ல கூட இந்த பாயிண்ட் டேபிள்ல கூட இப்படிதான் போயிட்டு இருக்குது. கடைசிக்கு முந்தின சொல்லி போயிட்டு இருக்குது. இங்கேயும் அப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க ஜார்க்கண்ட். அது CSK, ஜார்க்கண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? 3ஆம் இடத்துல மேகாலயா மாநிலம். வறுமை விகிதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட எங்க கேரளாவில் 0.5.
தமிழ்நாட்டுல 2.2. வறுமை விகிதம் அதிக அளவு இருக்கிற மாநிலம் பீகார் முதலிடம், 2ஆம் இடத்துல ஜார்க்கண்ட், 3ஆம் இடத்துல மேகாலயா மாநிலம் வந்திருக்குது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாருங்க தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே சொல்லி பார்க்கும்போது இங்க பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குறைவான மாவட்டம், இந்த வறுமை குறைவாக எங்கெங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில், சரி தமிழ்நாட்டில் சொல்லி பார்க்கும்போது எதுல மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது கன்னியாகுமரி முதலிடம். சரியா? கன்னியாகுமரி அப்படின்னாலே படிப்புல எப்பவுமே நல்லா இருக்கிற ஒரு மாநிலம். அங்குதான் தமிழ்நாட்டில் வறுமை குறைவான மாநிலம் அப்படிங்கிற பட்டியல வெளியிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல கோயம்புத்தூர், 3ஆம் இடத்துல சென்னை. சரியா? கன்னியாகுமரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அடுத்த பார்த்தீங்கன்னா சென்னை, KKC. சரி, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா KCC கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? KCCனா என்ன சொல்லுவாங்கம்மா? KCC ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இதை அப்படி மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் முதலிடம் யார் இதுல? கன்னியாகுமரி, 2ஆம் இடத்துல கோயம்புத்தூர், 3ஆம் இடத்துல சென்னை இருக்கிறாங்க. இதுல வறுமை குறைவாக இருக்கிற தமிழ்நாடு மாவட்டங்கள்ல KCCனா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. வறுமை அதிகம் கொண்ட மாவட்டங்கள். சரிங்களா? வறுமை விகிதம் இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் முதலிடம்? புதுக்கோட்டை. அங்க இருக்கிறது கோட்டையா இருந்தாலும், கோட்டையாக மாளிகைகளா இருந்தாலும் வறுமை அங்கதான் ஜாஸ்தியா இருக்குது. சரிங்களா? அடுத்து 2ஆம் இடத்துல திண்டுக்கல், 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல சிவகங்கை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களா இருக்குது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 3 இடங்களும் வறுமையில கடைசியில இருக்கிறாங்க. சரியா? புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகியவை கடைசி இடங்கள்ல இருக்கிறாங்க. எதுல? வறுமை அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல. சரிங்களா? கவனமா இருங்க. அடுத்ததாக 4வது முக்கியமான ஒரு குறியீடு பாருங்க, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. சரியா? இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போர்ட். சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஷார்ட்டா EPI சொல்லுவாங்க. சரியா? இதுவும் நிதி ஆயோக் அமைப்பில் வெளியிடப்படுகிறது. இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு முதல் முறையாக வெளியிடப்பட்ட ஆண்டு 2020. கடைசியாக 3வது முறையாக வெளியிடப்பட்ட வருஷம் 2023. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும் மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கணும். அப்பதான் வெளிநாடுகள்ல இருந்து கரன்சி இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆகி உள்ள வரும். இந்தியா அந்த வெளிநாட்டு கரன்சியை வச்சு நிறைய வர்த்தகத்தை செய்ய முடியும். சரியா? அப்படி ஏற்றுமதியை செய்யணும் அப்படின்னா அதற்கு சாதகமான சூழ்நிலைகள், அரசோட சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்க நல்லா இருக்கு, அதன் அடிப்படையில் இந்த குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. பாருங்க, மாநிலங்களின் ஏற்றுமதி செயல்திறன், ஓகேவா, ஏற்றுமதிக்கான சாத்திய கூறுகள் ஆகியவற்றின் திறனை மதிப்பிடுவதற்கு இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு நிதி ஆயோக் அமைப்பினால் வெளியிடப்படுகிறது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட 3வது அந்த அறிக்கை சில தரவரிசையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தங்க பதக்கத்தை வென்றுள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரியா? அப்ப ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட் இண்டெக்ஸ்ல யார் டாப்ல இருக்கிறா? தமிழ்நாடு முதலிடம். 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் 2ஆம் இடம், அடுத்து சரி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடக மாநிலம், 3ஆம் இடத்துல குஜராத் இருக்கிறாங்க. கவனமா இருக்கு. சரி, TMK. சரியா? இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு? DMK. சரியா? DMK திமுக, இங்க TMK கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் TMK தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, 4ஆம் இடத்துல குஜராத் மாநிலம் வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து பின்தங்கிய இதுல பார்க்கும்போது லட்சத்தீவுகள், அது ஒரு தீவு பகுதி, அதனால பெரும்பாலும் அங்க ஒரு நல்ல வசதிகளை அவங்களால பண்ண முடியல. ஓகேவா? சரி, அப்ப நம்ம ஓவரால பார்க்கும்போது ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டுல இந்தியாவிலே நம்பர் 1 தங்க பதக்கத்தை வென்ற அணி தமிழ்நாடு அணி. சரி, TMK ஞாபகம், DMK கிடையாது. DMK டெல்லியில் பேரக்கூடாது, இது TMK. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்ததாக 5வது முக்கியமான ஒரு குறியீடு பாருங்க. 5வது முக்கியமான குறியீடுமா பள்ளி கல்வி தர குறியீடு. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சரியா? SEQI. சரியா? ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக வெளியிடப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பினால. இதுவரைக்கும் ஒரே ஒரு முறைதான் இந்த பள்ளி கல்வி தர குறியீடு வெளியிடப்பட்டுள்ளதுமா. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பள்ளி கல்வியின் தரத்தினை மதிப்பீடு செய்ய, அங்க சிலபஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பள்ளி மாணவர்களுக்கு எஜுகேஷன் அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது,
கற்பிக்கும் திறன் எப்படி இருக்குது, இப்படி பல்வேறு குறியீடுகளை கொண்டு மாநிலங்களின் பள்ளி கல்வியின் தரம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த அறிக்கையும் யாராவது வெளியிடப்பட்டது 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அமைப்பினால் வெளியிடப்பட்டது. சரிங்களா? இதுல எங்க வந்துட்டு எந்த மாநிலத்துல தான் இந்த பள்ளி கல்வியின் தரம், இந்த ஸ்கூல் எஜுகேஷனோட குவாலிட்டி, இந்த குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா. ஏற்கனவே சொல்லியாச்சு, மறுபடியும் சொன்னதுதான். கேரளா டாப்ல வரும்போது அது தொடர்ந்து யார் ரெண்டாவது வருவா? தமிழ்நாடு. சரியா? கேரளா முதலிடம், இரண்டாம் இடத்துல வெள்ளி பதக்கத்தை வென்றது தமிழ்நாடு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. பெரிய மாநிலங்களில் கடைசி இடத்தை பெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம். சரியா? உத்தரப்பிரதேச மாநிலம் தான் கல்வி, தரமான கல்வி இருக்கிற மாநிலங்களே பின்தங்கிய மாநிலமாக இருக்கின்றது. சரிங்களா? ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாடு 8வது இடத்துல, பெரிய மாநிலங்கள்ல 8வது இடம். சரியா? இதுலமா பள்ளி கல்வி தர குறியீடு SEQI சொல்லுவாங்க, கவனமா இருங்க. இதே மாதிரி இன்னொன்னு ஒன்று ஞாபகம் இருக்கா? இது வந்து SEQI, அதே மாதிரி AISHE. சரியா? அப்படின்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி தொடர்பான ஒரு தேசிய அளவிலான அறிக்கை. ஆனா அந்த அறிக்கை வெளியிடுவது யார் வெளியிடுவா? மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுவாங்க. அந்த மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கை விகிதம் GER சொல்லுவாங்களே, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இதுல இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் சண்டிகர். பெரிய மாநிலங்களின் முதலிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை வீதம் 47%. அதையும் மறந்துடக்கூடாது. அது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க வெளியிடுறது, நிதி ஆயோக் அமைப்பு கிடையாது. இங்க பாக்குறது செகண்ட், சரி, ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். இதான் யார் வெளியிடுறா? நிதி ஆயோக் அமைப்பு வெளியிடுறாங்க, கவனமா இருங்க. சரியாமா? அப்போ தரமான பள்ளி கல்வி, ஓகேவா, அதுல 2ஆம் இடம் தமிழ்நாடு. அதே மாதிரி மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டதுல உயர்கல்வி சேர்க்கை நம்பர் 1 தமிழ்நாடு, மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து பாருங்க, 6வது முக்கியமான ஒரு குறியீடு இந்தியா புத்தாக்க குறியீடு. சரியா? இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் IID சொல்லுவாங்க. முதல் முறையாக வெளியிடப்பட்டது 2019ஆம் ஆண்டு. கடைசியாக 3வது, சரி, 3rd எடிஷனா இந்தியா புத்தாக்க குறியீட்டை நிதி ஆயோக் வெளியிட்ட வருஷம் 2022ஆம் ஆண்டு. சரிங்களா? இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க, மாநிலங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், முன்முயற்சிகள் ஆகியவற்றை அளவிடுவதற்கு. சரிங்களா? ஏற்கனவே மத்திய அரசானது ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. திட்டத்தோட பேர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். சரி, ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப். சரியா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா புதுசு புதுசா தொழில் தொடங்குறதுக்கும் புதுசு புதுசா கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். ரெண்டுமே எந்த வருஷம் தொடங்கினாங்கம்மா? 2016ஆம் ஆண்டு 2016ல தொடங்கினாங்க. இதுல ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா ஜனவரி 16, 2016, ஃபேன்சி நம்பர் ஜனவரி 16, 2016ல ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் கம்பெனிஸ். சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள் புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிங்க, அல்லது யாருக்குனவே நீங்க தயாரிச்சிட்டு இருக்கிற பொருளை இன்னும் அப்கிரேட் பண்ணி சூப்பரா தயாரிங்க, தேவையான கடன் உதவியை நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா நிறுவனங்களுக்காக தொடங்கப்பட்டது. ஸ்டாண்ட் அப், ஒருத்தவங்க யார் சொல்லுவோம் ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ஒரு தனிநபரை பத்தி நம்ம சொல்லுவோம், ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்கல்ல. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறுவனங்களுக்கானது, ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது தனி நபர்களுக்கான, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். சரியா? SC ST மக்கள், பெண்கள், இந்த மாதிரி தனிநபர்களுக்கு நிதி ஆதரவை வழங்கி அவங்கள புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிப்பு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு திட்டம் ஸ்டாண்ட் அப் திட்டம். சரிங்களா? இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது கம்பெனிகளுக்காக, ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது தனி நபர்களுக்காக. இந்த 2 திட்டங்களுமே தொடங்கப்பட்ட வருஷம் 2016. சரிங்களா? இதன் அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்கள் அந்த புதிய கண்டுபிடிப்புகளை பண்றாங்க, முன்முயற்சிகளை எடுக்கிறாங்க, இந்த பட்டியலை யார் வெளியிடுறா? நிதி ஆயோக் அமைப்பு வெளியிடுறாங்க. சரியா? இதுல டாப்ல இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா கர்நாடகா முதலிடம். சரியா? கர்நாடகா மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கிறாங்க நகரங்களின் அடிப்படையில். சரியா? அந்த பேசிஸ் ஆஃப் சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர் தான் டாப்ல இருக்கும், மறக்க கூடாது. சரிங்களா? அப்போ மாநிலங்களில் புதிய கண்டுபிடிப்புகள், முன்முயற்சிகள் இவையெல்லாம் யார் வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க? கர்நாடகா முதலிடம், செகண்ட் பிளேஸ்ல தெலுங்கானா, அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் 3ஆம் இடத்துல வந்திருக்குது. யார் வரல? தமிழ்நாடு இந்த பட்டியல வரல, 5ஆம் இடத்துல இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? புதிய கண்டுபிடிப்புகள்ல தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்காங்கம்மா? 5வது இடம். சரிங்களா? இதுல கடைசி இடத்துல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் இருக்கிறாங்க. ஓகேவா? இது என்ன குறியீடுமா? இந்தியா புத்தாக்க குறியீடு, இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ், மறக்க கூடாது. சரியாமா? அடுத்ததாக 7வது பாருங்க, மாநில ஆற்றல் மற்றும் காலநிலை குறியீடு. சரியா? மாநில ஆற்றல் மற்றும் காலநிலை குறியீடு முதல் முறையாக நிதி ஆயோக் அமைப்பு இது தொடர்பான அறிக்கை வெளியிட்ட வருஷம் 2022. இதுவரைக்கும் ஒரு முறை மட்டும்தான் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலநிலை மற்றும் எரிசக்தி துறைகள். சரியா? கிளைமேட் அண்ட் எனர்ஜி செக்டர் அப்படி சொல்றேன். காலநிலை மற்றும் எரிசக்தி துறையில்
மாநிலங்களின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக. சரிங்களா? இந்த அறிக்கை வெளியிட்டதும் நிதி ஆயோக் அமைப்பு தான். இதுல முதலிடத்தில் உள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். சரிங்களா? காலநிலை மற்றும் எரிசக்தி துறையில் மாநிலங்கள் செயல்பாட்டை கண்காணிப்பதற்கு நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி குஜராத் மாநிலம் முதலிடம், இரண்டாம் இடத்துல கேரளா, மூன்றாம் இடத்துல யார் இருக்கிறாங்கம்மா? பஞ்சாப் மாநிலம். சரிங்களா? குஜராத், கேரளா, பஞ்சாப். கவனமா இருக்கு. இதுல கடைசி இடத்துல இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் கடைசியில் எடுத்துக்கிறாங்க. இந்த பட்டியலில் தமிழ்நாடு 9வது இடத்தை பெற்றுள்ளது. எதுலமா? தமிழ்நாடு 9வது இடம், ஆற்றல் மற்றும் காலநிலை குறியீடு. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றம் செயல்பாடு, சில காலநிலை மாற்ற செயல்பாடு தொடர்பான மாநாட்டினை முதல் முறையாக நடத்திய இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு செயல் திட்டத்தை, சரியா, ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த செயல் திட்டத்தை தமிழ்நாடு அரசு எப்ப வெளியிட்டாங்கம்மா? காலநிலை மாற்றம் தொடர்பான செயல் திட்டத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2023. அதற்கு இலக்கு ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030. சரியா? 2030ஆம் ஆண்டிற்குள்ள இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான நிறைய விஷயங்களை சூப்பரா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2023-2030 அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அதே மறந்துடக்கூடாது. ஆனா இந்த ஏன் அப்படின்னா இந்த பட்டியல இந்தியா, சரி, தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 9வது இடத்துல இருக்கிறாங்க. முதலிடத்தில் உள்ளது குஜராத் மாநிலம், மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்ததாக கூட்டு நீர் மேலாண்மை. கூட்டு நீர், சரிங்களா? பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காம்போசிட், சரியா, காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு முதல் முறையாக இது தொடர்பான அறிக்கை வெளியிட்டது 2018ஆம் ஆண்டு. கடைசியாக மற்றும் இரண்டாவது முறையாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது 2019ஆம் ஆண்டு. சரிங்களா? சரி, என்ன சொல்லிக்கிறோமா? கூட்டு நீர் மேலாண்மை. ஒரு நீரை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், சிறப்பான முறையில வேஸ்ட் பண்ணாம, சரியா, வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு சிறப்பான முறையில பாதுகாக்கிறோம், எதிர்கால மக்களுக்கும் எந்த அளவுக்கு நீரை நம்ம மிச்சம் வைக்கிறோம். இதன் அடிப்படையில ஒரு தரவரிசை குறியீட்டை யார் வெளியிட்டிருக்கிறார்? நிதி ஆயோக் அமைப்பு முதல் முறையாக வெளியிட்டது 18, இரண்டாவது முறையாக வெளியிட்டது 2019. எதுக்குன்னு சொல்லி பாருங்க, நிலத்தடி நீர் மேலாண்மை. சரி, அண்டர் வாட்டர் அப்படி சொல்ல, கிரவுண்ட் வாட்டர் சொல்லுவாங்களா, இந்த கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நிலத்தடி நீர் மேலாண்மை. நிலத்தடி நீர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல, இப்ப சிட்டிலாம் கூட ஒரு வீட்டுல போர் போட்டாங்கன்னா ஒரு 60ல இருந்து ஒரு 150 அடிக்குள்ள கண்டிப்பா போர் போட்டா தண்ணி வந்துருது. சரியா? திருநெல்வேலி, நான் இருக்கிறேன், அந்த திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா 500 அடி 600 அடி போட்டா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம், சரி, நிலத்துக்குள்ள இருக்கிற அந்த நீர் மட்டம் ரொம்ப கீழே போயிருச்சு. அந்த அளவுக்கு மழைப்பொழிவு கிடையாது, நல்லா மண்ணெல்லாம் நிறைய தோண்டிட்டு போயிடுறாங்க. அதனால நிலத்தடி நீர் மட்டம் குறைவா போயிருச்சு. ஓகேவா? அத யாரு நிலத்தடி நீரை ஓகேவா குறையாம சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இண்டெக்ஸ். அடுத்து மேற்பரப்பு நீரினை பாதுகாத்தல். சரியா? மேல இருக்கிற ஓகேவா மேற்பரப்பு நீருக்கு மேல, அந்த நிலத்திற்கு மேல இருக்கிற மேற்பரப்பு நீரினை பாதுகாத்தல், குடிநீர் விநியோகம், சரி, குடிநீர் விநியோகம் ஆகியவற்றில் மாநிலங்களின் செயல்திறனை மதிப்பிடுதல். சரிங்களா? இதுதான் இதோட முக்கியமான நோக்கங்களா இருக்குது. கவனமா இருங்க. இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் இந்த குடிநீர் குழாய் இணைப்பு, சரி, ட்ரிங்கிங் வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கிடைக்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தை என்ன பேருமா? ஜல் ஜீவன் மிஷன். என்ன திட்டம்? ஜல் ஜீவன் மிஷன். சரி, JJM சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு பார்த்தா 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு தொடங்கினாங்க. இலக்கு ஆண்டாக இருந்தது 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக குடிநீர் குழாய் இணைப்பு இருக்க வேண்டும். குடிநீர் குழாய் இணைப்பு, தண்ணி வருதா இல்லையா, குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கிடுவாங்க. சரிங்களா? சொன்னது 2019, இலக்கு ஆண்டு 2024. இப்ப இந்த வருஷம் 2025-26 பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதற்கான இலக்கை அடைய முடியல. கிட்டத்தட்ட ஒரு 80% தான் இந்த குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கியிருக்கும். அதனால இந்த திட்டத்தை எந்த ஆண்டு வரைக்கும்? 2028 வரைக்கும், ஜல் ஜீவன் மிஷனோட திட்டத்தை 2028 வரைக்கும் நீட்டிப்பதாக மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிலத்தடி நீர் மேலாண்மை, மேற்பரப்பு நீரினை பாதுகாத்தல், அது குளம் குட்டை அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து குடிநீர் விநியோகம் ஆகியவற்றில் மாநிலங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க, அந்த அறிக்கையை தான் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் முறை 18, இரண்டாம் முறை 19. சரிங்களா? இதுல முதலிடத்தில் உள்ளது யாருமா? குஜராத் மாநிலம். அப்ப காலநிலை மாற்றம், சரிங்களா, அது தொடர்பானதுல குஜராத் மாநிலம் முதலிடம். அதே மாதிரி இந்த கூட்டு நீர் மேலாண்மை குறியீட்டிலும் குஜராத் முதலிடம்,
இரண்டாம் இடத்துல ஆந்திர பிரதேஷ் அண்டை மாநிலம், மூன்றாம் இடத்துல மத்திய பிரதேசம் இருக்குது. சரியா? ஓகே. இதுல கடைசி இடங்களை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்கள் இருக்குது. இந்த பட்டியல தமிழ்நாடு 6 அடிச்சிருக்கிறாங்க, அதாவது 6வது இடம். சரிங்களா? அப்ப நீர் மேலாண்மை குறியீட்டுல தமிழ்நாடு பெற்ற இடம் 6வது இடம். காலநிலை தொடர்பாக 9வது இடம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 9வது முக்கியமானது நிதி ஆரோக்கிய குறியீடு. சரியா? பிஸ்கல் சொல்லுவாங்க, பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். சரியா? பிஸ்கல் நிதி, ஒரு மாநிலத்திற்கு வழங்கப்படுகிற நிதியை யாரு சிறப்பான முறையில பயன்படுத்துறாங்க, வேஸ்ட் பண்ணாம கரெக்டா சூப்பரா பயன்படுத்துறாங்க, அது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பு தான் முதல் முறையாக வெளியிட்டாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, 24/1/2025, 24 ஜனவரி 24, 2025 அன்று 18 மாநிலங்களுக்கான நிதி ஆரோக்கிய குறியீடு வெளியிடப்பட்டது. சரிங்களா? இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி அவர்கள். சுமன் பெரி யாரு? தற்போதைய நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர். சரியா? சுமன் பெரி அவர்கள் தான் முதல் முறையாக வெளியிடுறாங்க. எத்தனை மாநிலங்களுக்கு? 18 மாநிலங்கள் தான். ஏன்னா சில மாநிலங்கள் அவங்களுடைய நிதி தொடர்பான அறிக்கையை வெளியிடுறதுக்கு சம்மதிக்கல, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சில மாநிலங்கள். சரிங்களா? ஓகே, பாருங்க, இது 2025ஆம் ஆண்டின் அறிக்கை எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2022 முதல் 25 வரைக்கும். சரிங்களா? 2022 முதல் 25 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வழங்கப்பட்ட நிதியை, அந்த பணத்தை யாரு சூப்பரா பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த அறிக்கை தான். சரிங்களாமா? சரி, இதுல எதன் அடிப்படையில் பாருங்க, மாநிலங்களில் எதன் அடிப்படையில் நிதி ஆரோக்கிய குறியீடு வெளியிடப்படுகிறது அப்படின்னா, நம்பர் 1 செலவுகளின் தரம். சரியா? அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். சும்மா இஷ்டத்துக்கு செலவு பண்றியா, இல்ல கரெக்டா தேவையான விஷயங்களுக்கு மட்டும் தான் நீங்க கொடுத்த பணத்தை, இந்த நிதியை செலவு பண்றீங்களா, அது ஃபர்ஸ்ட். அடுத்து வருவாய் திரட்டல். சரிங்களா? பண்ற செலவு மட்டும் கிடையாது, செலவு பண்ண என்ன பண்ணணும், நமக்கு அதுக்கு பின்னாடி அதற்குரிய சில வருமானங்கள் வர வேண்டும். மூணாவது நிதி விவேகம். சரிங்களா? சும்மா இஷ்டம் ஒரு மாதிரியா அது தேவையில்லாம அப்பவும் பண்றீங்களா, இல்ல கரெக்டா விவேகத்துடன் அந்த நிதியை சூப்பரா நீங்க செலவு பண்றீங்களா. அடுத்து கடன் குறியீடு. சரிங்களா? அந்த கடன் வாங்குறதுல நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, வாங்கின கடனை எப்படி சிறப்பா பயன்படுத்துறீங்க, அதான் கடன் நிலைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த குறியீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, பாருங்க, இதுல டாப்ல இருக்க யாருன்னு பாருங்க, நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட முதல் அந்த நிதி ஆரோக்கிய குறியீடுல முதல் இடத்தை பெற்றது யாரு? ஒடிசா. முதல் இடத்துல ஒடிசா, இரண்டாம் இடத்துல சத்தீஸ்கர், மூன்றாம் இடத்துல கோவா. சரியா? ஓசிஜி. சரியா? ஓசி ஞாபகம். சரி, ஓசி நமக்கு தெரியும். சரிங்களா? முதல் இடத்துல ஒடிசா, இரண்டாம் இடத்துல சத்தீஸ்கர். ஓசில நிதி கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணல. எந்த மாநிலங்கள்லாம்? ஒடிசாவும் சத்தீஸ்கரும். இந்தியாவில கடன் அதிகமா, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில அதிகமா கடன் வாங்குறதுல யார் டாப்ல இருக்கிறா? தமிழ்நாடு. இங்க அப்படி இல்ல, சிறப்பான முறையில செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓசில கிடைக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணல. யாரெல்லாம்? ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் முதல் 2 இடங்கள்ல இருக்கிறாங்க. மூணாம் இடத்துல கோவா மாநிலம் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து கடைசியா இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1, 2 இந்த வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, பஞ்சாப் அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பாத்துக்கோங்க. சரிங்களா? பெரும்பாலும் முதல் 3 இடங்கள், அப்புறம் தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருக்கு அதுதான் பெரும்பாலும் ரொம்ப முக்கியமா இருக்கும். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை இருக்காங்க? எப்படியோ இந்த கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி ஆடும் 11, சரி, அந்த பிளேயிங் 11ல வந்த மாதிரி 11வது இடத்துல வந்திருக்கிறாங்க. எதுல? நிதி ஆரோக்கிய குறியீடுகள்ல. சரிங்களா? அப்போ நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோமா? நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட பல்வேறு குறியீடுகள் தரவரிசை பட்டியல். அந்த பட்டியல் முதல் முறையாக எப்போ வெளியிட்டாங்க, கடைசியாக அந்த பட்டியல் எப்போ வெளியிட்டாங்க, அந்த பட்டியல் எதன் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது, இந்த பட்டியல்ல இந்தியாவிலே எந்த மாநிலங்கள் முதலிடத்துல இருக்கிறாங்க, சரிங்களா, கடைசி இடங்களில் எந்த மாநிலங்கள் இருக்குது, இந்த பட்டியல தமிழ்நாடோட நிலை என்ன, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். இதே மாதிரி தான் தொடர்ந்து தொகுத்து எக்கனாமிக்ஸ்ல நிறைய டாபிக்கை உங்களுக்காக சிறப்பான முறையில் வழங்கப்படும். அதனால தொடர்ந்து மறக்காம வீடியோ முழுமைக்கும் ஒவ்வொரு நாளும் விடாம பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா 20 கேள்விகள் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான கேள்விகளும் நிறைய வரும். எல்லாமே எக்கனாமிக்ஸோட தொடர்புடைய கேள்விகளா இருக்கும். அதனால வீடியோவை ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பப்போ கேட்கிற கேள்விகளுக்கு மறக்காம பதில்களை சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.